ஜெபம் பண்ண கடவோம். அதிசயங்களை செய்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாள் காலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் முதல் இந்த நாள் வரையிலும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, இந்த ஆண்டினுடைய நிறைவு மாதத்திலும் முதல் வாரத்திலே திருச்சபை மக்களாக உம்முடைய திரு சன்னிதானத்திலே ஒன்று கூடவும், உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பாடகர் குழுவாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதிலும் மீண்டும் மீண்டும் நிரப்பப்பட வேண்டும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. வர இருக்கிறவர்களோடும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் உடன் இருக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் உம்முடைய கரத்தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைவு வரையிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ, ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் பாராட்டியருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடும் நன்றி உணர்வோடும் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 70வது பாடல் பாடுவோம். பாமாலை 70வது பாடல். Warum me
இஸ்ரவேலு காணித்தி மகிழ் மகிழ் சீயோனின் சபையே இம்மானுவேலின் நாள் சமீபமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவரும் தயவு செய்து அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே பாடகர் குழு ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்பதை தெரிவிக்கிறோம். மீதியான நேரத்தை நாம் அவர்கள் கையிலே ஒப்படைப்போம். சரி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சபையார் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தூய இம்மானுவேல் ஆலய பாடகர் குழு சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் பாடகர் குழுவின் முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வண்ணம் தேங்க்ஸ் கிவிங் என்ற தலைப்பில் கீழ் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். இப்படிப்பட்டதான ஒரு கொயர் சண்டை நடத்த எங்களுக்கு வாய்ப்பளித்த சபை ஊழியர் திரு எலிசா மற்றும் சபை மூப்பர்கள் உங்கள் அனைவருக்கும் பாடகர் குழு சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செவிகளின் வழியே மனதில் ஊடுருவி அனைத்து கவலைகளையும் போக்க வல்லது பாடல்களாகும். அத்தகைய இசை விருந்தினை உங்களுக்கு அளிப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். 95ஆம் சங்கீதம் 1வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். என்னில் 100 வாயும் நாவும். ஓ that I had 1,000 voices. We are
ஜெபம். அன்பின் தேவனே, இந்த அருமையான நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் ஏற்படுத்தி தந்த அருமையான பாடகர் குழுவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பாடி உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் சென்ற வருடம் முழுவதும் இவருடைய வாயிலே உம்மை அறிகிற அறிவை, பிறருக்கு உம்மை தெரிவிக்கிற நன்றியுள்ள ஆராதனையை இவர்கள் வழிநடத்தி செல்லத்தக்கதாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாய் அல்லேலூயா கர்த்தரே நீங்கள் வாரும்னு பாடின பாடலை போல ஆண்டவரே தேவரீர் இந்த நாளிலே ஆண்டவரே இவர்கள் உம்மை மகிமைப்படுத்தும் போது தேவரீர் எழுந்தருளி ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் உண்டோ அங்கே விடுதலை உண்டுல்ல ஆண்டவரே. யாரெல்லாம் பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வந்திருக்கிறார்களோ, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக ஆண்டவரே தேவரீர் எழுந்தருளி ஆண்டவரே இந்த நன்மைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடகர் குழு ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இவர்களை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரே, இவர்களை பயன்படுத்தி ஆண்டவரே மென்மேலும் வளர்ந்து பெருகத்தக்கதாய், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேளை எங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மெய்யாய் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கடந்து வாங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என்னில் 100 வாயும் நாவும். ஓ that I had 1,000 voices. 1704ஆம் ஆண்டு ஜோஹன் மெட்ஸ்னர் என்பவரால் இப்பாடல் முதல் ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்டது. பின்னர் 1863ஆம் ஆண்டு கேத்ரின் அம்பையார் என்பவர்களால் இப்பாடல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கேத்ரின் அம்மையார் இங்கிலாந்து நாட்டின் மான்செஸ்டரில் தனது வாழ்வின் பெரும்பகுதியை கழித்த இவர் ட்ரெஸ்டன் நகரில் சில காலம் தங்கியிருக்க நேரிட்டது. 1854ஆம் ஆண்டு ஜெர்மன் மொழியில் உள்ள பாடல்களினால் கவரப்பட்ட இவர் அப்பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க விரும்பினார். லைரா ஜெர்மனிகா, த கொயல் புக் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் கிறிஸ்டியன் சிங்கர்ஸ் ஆஃப் ஜெர்மனி ஆகிய புத்தகங்கள் இவர் முயற்சினால் வெளியாயின. ஜெர்மன் இசை பாரம்பரியத்தில் வெளிவந்த அநேக பாடல்கள் இவரது அயராத உழைப்பினால் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கில சபைகளுக்குள் வந்து சேர்ந்தது. நம் ஆலய ஆராதனைகள் பாடப்படும் உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே மற்றும் சர்வத்தையும் அன்பாய் என்ற பாமாலை பாடல்கள் கேத்ரின் அம்மையாரின் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஒன்றாகும். இப்பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் H.A. கிருஷ்ணபிள்ளை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். நம்முடைய ஆலயத்தில் இப்படிப்பட்டதான ஒரு பாடகர் குழுவை தந்த எங்கள் தேவனுக்கு 1 2 அல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் என் மீட்பர் எனக்கு செய்த நன்மைகள் அளவிட முடியாதது என்று பாட வருகிறார்கள் நம்முடைய தூய இம்மானுவேல் ஆலய பாடகர் குழுவினர். Oh
thank we all our God. மார்ட்டின் ரென்கார்ட் ஜெர்மன் தேசத்தில் இலான்பர்க் என்ற நகரத்தில் உள்ள ஒரு லூத்தரன் திருச்சபையின் போதகர் ஆவார். 30 Years War எனப்படும் பயங்கரமான யுத்தத்தின் நடுவில் அவர் வாழ்ந்து வந்தார். அந்த போரின் போது ஆயிரக்கணக்கான அகதிகள் ஜலன்பர்க் நகரில் தஞ்சம் புகுந்தனர். பஞ்சம், பசி ஆகியவை அந்த நகரை சூழத் தொடங்கியது. பின்னர் 1637 பிளாக் நோயின் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போயினர். அந்த ஆண்டில் மட்டும் சுமார் 8000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் மரித்தார்கள். அதில் ரென்கார்ட்டின் மனைவியும் ஒருவர். அக்காலகட்டத்தில் அந்த நகரில் உயிருடன் இருந்த ஒரே போதகர் ரென்கார்ட் மட்டுமே. எனவே ஒரே நாளில் 40 முதல் 50 இறுதி சடங்குகளை நடத்த வேண்டியதாக இருந்தது. இத்தகைய துயரத்திலும் ரென்கார்ட் தன் கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்கவில்லை. 1 தெசலோனிக்கேயர் 5:18 இவ்வாறு சொல்கிறது: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இவ்வேத வார்த்தை நிறைவேறத்தக்கதாக கடவுளின் அருளை உணர்ந்து நன்றி கூறும் மனதோடு அவர் இந்த பாடலை எழுதினார். எனவே இந்த ஆண்டில் நாம் சந்தித்த சந்தோஷமான நிகழ்வுகளையும் சவாலான சூழல்களையும் தேவன் நம்முடன் இருந்ததை நினைத்து நன்றி உணர்வுடன் பாட வருகிறோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். பிளஸட் அஷூரன்ஸ். இந்த ராகம் என்ன கூறுகிறது? ஏன் இயேசு என்னுடையவர் என்ற நல் உறுதியை எடுத்துரைக்கிறது. இசை மீட்டிய தன் சிநேகிதியின் கேள்விக்கு தயக்கமின்றி பதிலுரைத்த பார்வையற்ற பாடலாசிரியர் ஃபேனி ஜே கிராப்ஸ்பி தொடர்ந்து அப்பாடலை இசைக்கேற்றவாறு துரிதமாக எழுத ஆரம்பித்தார்.
8 வயதில் தனது முதல் பாடலை எழுதிய ஃபேனி பாடல்கள் வெள்ளம் போல் ஊற்றெடுத்து கொண்டே வந்தன. கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக நற்செய்தி பணி ஊக்க ஆராதனைகளில் விசுவாசிகள் விரும்பி பாடும் பாடல்கள் இவரது பாடல்களே. அவற்றிலும் இப்பாடல் அருமையானது, பிரபலமானது, நம்பிக்கையின் நங்கூரமாக அமைந்துள்ளது. திரு ஜோசப் நவ் ஒரு ஆயுள் காப்பீட்டு நிர்வாக ஸ்தாபகரின் மனைவி ஆவாள். இவர் இசை வல்லுனர், சிறந்த பாடலாசிரியையும் கூட. 500க்கும் மேற்பட்ட நற்செய்தி பாடல்களை இயற்றியவர். இப்பாடலின் ராகத்தை அமைத்த இவர் தமது சிநேகிதியான ஃபேனியிடம் வாசித்து காண்பித்த மாதத்தில் ஃபேனி இப்பாடலை மின்னல் வேகத்தில் இயற்றி கொடுத்தாள். 95 ஆண்டு காலம் இத்திருப்பாடல் ஊழியத்தை வாஞ்சையோடு நிறைவேற்றி முடித்த ஃபேனி 15/5/1915 அன்று மரித்தாள். கனெக்டிகட்டில் உள்ள பிரிட்ஸ்போர்ட்டில் அவளது உடல் அடக்கம் செய்தார்கள். பார்வையற்றவராக வாழ்ந்தாலும் ஆண்டவர் தனக்கு தந்த தாழ்ந்த அனைத்தையும் முழுமையாக அவருடைய நாம மகிமைக்கு என்று அர்ப்பணித்தாள். எனவே ஃபேனியின் கல்லறையில் மரியாளை பாராட்டி ஆண்டவர் கூறிய கீழ்கண்ட வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஃபேனி எழுதிய பாடல்களில் போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், இயேசுவின் கைகள் காக்க, இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும் போன்ற பாடல்கள் இன்றும் உலகெங்கும் பிரபலமாக உபயோகத்தில் உள்ளன. இப்பாடலில் உள்ள 3 சோலோ பாட் சரணங்களை திரு ஜெரோம் ஜெஃப்ரி மற்றும் மெல்கி அவர்கள் பாடுவார்கள். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine. Here a salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now burst on my sight. Angels descending, bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long.
கர்த்தருக்கு சோஸ்திரம். ஆக்சுவலாக கொயர் சண்டே, ஸோ வந்து நம்ம பாமாலை பாட்டு வந்து எல்லா சர்ச்லேயுமே நம்ம பாடுவோம். இது இங்கேன்னு இல்லை, இங்கிலாந்து அங்கே தான் வந்து எப்போவுமே இந்த பாமாலை பாடல், அந்த ஹிம்னு சொல்லுவாங்க, அது வந்து அங்கே இங்கிலாந்துலேருந்து தான் ஆரிஜின் ஆச்சு. நீங்கள் வாசிக்க கேட்ட அந்த ஸ்டோரி, அந்த ஒவ்வொரு ஆத்தரோட ஸ்டோரியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, லண்டன், இங்கிலாந்து போன்ற தேசத்தில் உள்ள ஆத்தர்ஸ் வந்து நமக்காக இங்கிலீஷில் மொழிபெயர்த்து நமக்காக பாடி தந்தது. அதை நம்ம வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் நம்ம பாடியிருப்போம். இதில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பாடலுக்கு வந்து பல ராகங்கள் உண்டு. அதிகபட்சமாக ஒரு 5 ராகம் வரைக்குமே கூட உண்டு, முக்கியமாக அந்த பாமாலை பாட்டுக்கு. எதனால் அந்த 5 ராகங்கள், எதனால் பல ராகத்தில் நம்ம பாடுறோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற கீதம் கீர்த்தனைகளும் புக்கு இருக்கும். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மீட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 5555, இல்லைன்னா AM, CM, 7878, இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு ராகம் உண்டு. பாமாலை பாடல்களை நம்ம பாடுற ஒவ்வொரு பாடலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டருக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பாடுவோம். ஒரு பர்டிகுலர் மீட்டர் வந்து நிறையா பாடல்களுக்கு உண்டு. அதனால் நம்ம வந்து பாமாலை பாடல்கள் வந்து பல ராகத்தில் நம்ம வந்து பாடுவது உண்டு. எங்கெல்லாம் அப்படின்னா, இப்போது ஆங்கிலிக்கன் சர்ச் நம்ம மதுரை சைட்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரியான ராகங்கள் பாடுவாங்க. இப்போ நம்ம CSI, நம்ம திருநெல்வேலி டயசிஷன், நம்ம தூத்துக்குடி நாசரேத் டயசிஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ராகத்தை ஃபாலோ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஆக்கர்த்தாவே தாழ்மையாக, அந்த பாடலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ராகங்கள் இருக்குது. ஸோ எதனால் நம்ம இந்த 5 ராகங்கள், எதனால் இந்த 3 ராகங்கள் நம்ம வெவ்வேறு ராகத்தில் பாடுறோம், அந்த ராகத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பாடலுக்குமே ஒவ்வொரு எமோஷன் உண்டு. சில பாடல்கள் வந்து சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும், சில பாடல் பார்த்திங்கன்னா சோகமான மனநிலையை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இல்லை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பாடியிருப்போம். அந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டுற மாதிரியான ராகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பாடுவது உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் சோகமான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ராகம் இருக்கும், அந்த ராகத்தை நம்ம பாடியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்குமே ஒவ்வொரு தனித்துவ எமோஷன்ஸை பேஸ் பண்ணி கூட அந்த ராகம் மாறும். அது மட்டும் இல்லாமல் மேலே நாடுகள், நம்ம லண்டன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ராகத்தில் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன், அதாவது ஜெர்மனியில் இருக்கும், ஜெர்மனியிலேருந்து இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு வரும்போது தமிழில், இல்லை ஹிந்தியில், மலையாளத்தில் கூட நம்ம இதே பாமாலை பாடல்கள் உண்டு. ஸோ ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆத்தர் இல்லைன்னா ஒவ்வொரு கம்போசருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களோட ராகம் வந்து மாறும். ஸோ நம்ம இப்போ பாட போகிற ராக்கால பெத்லே மேய்ப்பர்கள், இந்த பாடல் வந்து நம்ம எல்லா கிறிஸ்மஸ் ஆராதனைகளையும் நம்ம பாடியிருப்போம். இந்த ராக்கால பெத்லே இந்த பாட்டுக்குமே 3 ராகங்கள் இருக்குது. அந்த 3 ராகங்களையும் நம்ம இப்போ வந்து பாட கேட்போம். தேங்க்யூ.
தேவசேனை வானம் மீது விஸ்வவான் ஸ்தாபகரான சகோதரர் எம்எல் ஜெபசிங் நாம் இவ்வுலகில் ஆண்டவரை துதித்து போற்ற வேண்டும், அவருக்காக நற்சாட்சியுடன் வாழ வேண்டும், அவரது ஊழியத்தில் உற்சாகமாக ஈடுபட வேண்டும் என நம்மை ஊக்குவிக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார். அத்துடன் நித்திய பரமராஜ்யத்தை விவரிக்கும் வண்ணம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் மற்றும் அதிசயமான ஒளிமய நாடாம் என இப்படிப்பட்ட பல பாடல்களையும் இயற்றியிருக்கிறார். ஆண்டவரின் இரண்டாம் வருகை நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக எடுத்துக்காட்டும் தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் அல்லேலூயா என்ற பாடலை அச்சிறப்பு பவனிக்க உரித்தான ஆரவார தாளத்துடன் அமைத்தார். நற்செய்தி பணியை தடை செய்யும் நோக்குடன் மதமாற்றம் தடை சற்றும் மசோதாவை கிறிஸ்துவுக்கு எதிரான இயக்கங்கள் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்தபோது வைராக்கியத்துடன் நெஞ்சம் அஞ்ச வேண்டாம் என்ற செய்தியுடைய துருப்பீர், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வேத வாக்கின்படி ஊழியர்களை தைரியப்படுத்தி உற்சாகமூற்றினார். இப்படிப்பட்ட பலவித சூழ்நிலைகளையும் பார்த்து அவற்றின் மையத்தில் ஆண்டவரின் பிரசன்னத்தையும் வழிநடத்துதையும் உணர்ந்த எமில் அவை தமக்கு கற்றுத்தந்த கிறிஸ்தவ தத்துவங்களையும் நல் நம்பிக்கைகளையும் பல பாடல்களாக எழுதினார். இப்படிப்பட்ட அவர் எழுதின பாடல்கள் 100க்கும் அதிகம். இப்பாடல் தொகுக்கப்பட்டு செயல் வீரர் கீதங்கள் என்ற பாடல் புத்தகமாக வெளியிடப்பட்டது. இவ்வுலகத்தில் நாம் எத்தனை ஓட்டங்கள் ஓடினாலும் சாதனைகள் புரிந்தாலும் கண்மூடும் வேளையில் அழகாய் நிற்கும் பரிசுத்தரின் வரிசையில் நமக்கு ஒரு இடம் உண்டு என்ற நிச்சயம் பெரியது. எனவே நித்திய வாழ்வின் நிச்சயத்துடன் நமது இவ்வுலக வாழ்வின் ஓட்டத்தை ஆண்டவரின் துணையுடன் அவரை நோக்கிய பொறுமையோடு ஓடுவோம். இப்பொழுது நம் பாடகர் குழுவில் உள்ள திரு ஜெஃப்ரி, மில்கி, ஜெரோம் அண்ட் ஜோஷியா அவர்கள் மேல் வாய்ஸ் சிங்கிங், அதாவது ஆண்களின் தனிக்குரலில் பாடுவார்கள். Devo
ஆளும் ஆட்சியாவும் மற்று போகும். இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் தூயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானும் வாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும். நானும் வாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடகர் ஞாயிறு சிறப்பு பாடல் வரிசையில் கடைசி பாடலின் முகவரை. இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். பொன்னான நேரம் வெண் பனித்தூவும் நேரம் என்ற மிக பழமையான மற்றும் காலத்தால் அழியாத ஒரு பாடல். இப்பாடலை இயற்றியவர் யார் என்று தெரியவில்லை. இருப்பினும் இது 1800ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிஷனரியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை மிக அருமையாக 3 சரணங்களில் எடுத்துரைக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. இப்பாடலில் உள்ள சோலோ பாட் நம் பாடகர் குழுவில் உள்ள 3 நபர்கள் ஜோஷுவா, ஜோஷியா மற்றும் எப்சிபா அவர்கள் பாடுவார்கள்.
திருமறை பாடம். நாம் 3 திருமறை பாடங்களை நாம் வாசிய கேட்போம். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள். இத்தகைய நேரம் பாடல்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் பாடகர் குழுவின் சார்பாக நன்றி செலுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். மற்றும் பாடகர் குழுவின் சிறப்பு ஆராதனை பயிற்சியில் கலந்து கொண்ட கொயர் மெம்பர்ஸ் மற்றும் அனுப்பி வைத்து தந்த பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நன்றியுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வாய்ப்பளித்த சபை ஊழியர் திரு எலிசா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூடி தூய இம்மானுவேல் ஆலய பாடகர் குழு சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி. ஏசாயா வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 861. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கே திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களுக்கும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருப்பம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 301. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர்
நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் திருமறை பாடம் தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் முதல் 80ஆம் வசனம் வரை. வசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் முதல் 80ஆம் வசனம் வரை. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையினாலே நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் நாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் தமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் தம்முடைய கால்களை சமாதானத்திலே வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. சிறு பிள்ளைகள் திருவசனம் படிச்சிருக்கீங்களா? இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார்கள். Blessed are the pure in heart, for they will see God. Matthew 5:8. Call to me and I will bless you. ஒரு கிளாப் பண்ணிடலாமா பிள்ளைங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில அறிவிப்புகள், அதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகள். இன்றைக்கு நம்முடைய பாடகர் குழுவினர் அவர்கள் சிறப்பாக பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களை உற்சாகப்படுத்துகிற விதம் என்பது ஏதோ கொஞ்சம் ஒரு 4-5 பேர் கொஞ்சமாக கைத்தட்டுற மாதிரி இருந்தது. தயவுசெய்து உற்சாகமாக அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு பாடல் குழுவை நமக்கு கொடுத்துருக்க ரொம்ப முயற்சி எடுத்தார்கள். அவர்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது. அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு சிறப்பாக அவர்கள் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுது நம்ம அட்வென்ட் 2வது வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் அவங்க பாடல் பாடும்பொழுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு முதல் பாடலுக்கும் 2வது பாடலுக்கும் அந்த சம்திங்கில் அவங்க ஒரு சில பெயர்களை அவங்க சொன்னாங்க. ஒருவேளை மற்ற பிள்ளைங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. முதல்ல அவங்க சொன்னாங்க கேத்ரின் அப்படின்னு ஒரு பெயர் சொன்னாங்க. அடுத்த லுத்ரன் அந்த திருச்சபையை பற்றியும் அவர்கள் சொன்னாங்க. சீர்திருத்த திருச்சபை மார்ட்டின் லூத்தர். பொதுவாக இன்றைக்கி மார்ட்டின் லூத்தரை ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோடு கூட நம்ம அறிவிப்புக்குள்ளே போவோம். ஆனால் இன்றைக்கி நான் அருளுரை அல்ல, அருமையான சகோதரர் ரகு அவர்கள் அருளுரை. ஆனால் இன்றைக்கி மார்ட்டின் லூத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஆகவே அந்த வார்த்தை மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு ரோம கத்தோலிக்க
திருச்சபையினுடைய பின்னணியத்தை சார்ந்தவர், ஜெர்மன் தேசத்தார். அவர் வந்து ஒரு ஃபாதர், ஒரு ஆர்சி ஃபாதர். பொதுவாக அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, சீர்திருத்த திருச்சபையினுடைய தந்தை மார்ட்டின் லூத்தர் தான். சீர்திருத்த திருச்சபையினுடைய தந்தை மார்ட்டின் லூத்தர். அவர் வாழ்ந்த காலங்களில், இது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, திருமறை வாசிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய கையில், போதகர்களுடைய கையில் தான் திருமறை இருக்கணும், அதுதான் கட்டளை என்று அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை நம்ம கேட்டுக்கணும் திருச்சபை மக்கள். அப்படி என்ற சூழலில் மார்ட்டின் லூதர் ரோம் நகரிலே அவர் அந்த கொள்கையை அவர் எதிர்க்கிறார். இல்லை, இது தப்பானது அப்படின்னு அந்த கொள்கையை எதிர்த்து இரட்சிப்புக்கான வழி 3 வழிகளை அவர் குறிப்பிடுகிறார். ஒருவர் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்றால் 3 வழிகளை குறிப்பிடுகிறார். ஒன்று திருமறை மட்டுமே, இன்னொன்று விசுவாசம் மட்டுமே, இன்னொன்று கிருபை மட்டுமே. இந்த 3 காரியங்கள் இருந்தால் மாத்திரம்தான் ஒருவர் கிறிஸ்துவனிடத்திலே சேர முடியும். திருமறை மட்டுமே ஒருவரை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு செல்லும். விசுவாசம் மட்டுமே கிறிஸ்துவனிடத்தில் ஒருவரை கிட்டி சேர வைக்கும். அதுக்கப்புறம் கிருபை மட்டுமே ஆண்டவரோடு ஐக்கியப்பட உதவி செய்யும். இது மார்ட்டின் லூத்தரினுடைய முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவினுடைய அழைப்பை பெற்று அவர் நம் பகுதிக்கு அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக கடந்து வந்தார். எங்கன்னா தரங்கம்பாடிக்கு கப்பல் பிரயாணமாக ஜெர்மன் தேசத்திலிருந்து கப்பல் பிரயாணப்பட்டு வருகிறார். வந்து இறங்கினவருக்கு எங்கே போகன்னு வழி தெரியலை, எங்கே போகன்னு தெரியலை. நீங்கள் தரங்கம்பாடிக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் அங்கே உள்ள கடற்கரையிலே ஒரு சிலுவை நட்டு வைக்கப்பட்டு இருக்கும். அந்த இடத்தில் அவர் வந்து நின்று கொண்டே நின்றிருக்கிறார். எங்கே போகன்னு தெரியாமல், கப்பலில் இருந்து இறங்கி எங்கே போகன்னு தெரியாமல் நின்றுக்கிறார். வந்தது எதுக்கு? நற்செய்தி அறிவிப்பதற்கு. அவருக்கு தெரியாதல்ல, மொழியோ பாசையோ உணவோ நம்முடைய இந்திய கலாச்சாரமோ, அதுவும் நம்ம தமிழ்நாடு கலாச்சாரமோ தெரியாது. 3 நாட்கள் அந்த இடத்துல பனியிலும் மழையிலும் வெயிலிலும் அந்த சுடு மணலிலே அவர் நின்று கொண்டே இருந்திருக்கிறார். அதனுடைய ஞாபகத்தின் அடையாளமாகத்தான் அங்கே அந்த சிலுவை நட்டு வைக்கப்பட்டிருக்கும். நம்ம போனால் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அதைத் தொடர்ந்து அங்கே உள்ள அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அவரை அழைத்து சென்று அங்கே உள்ள அரசரிடத்தில் அறிமுகம் செய்து அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய வரலாறு வரும். நற்செய்தி அறிவிப்பதற்காக கடந்து சென்றார். அவர் நம்முடைய தேசத்தில் இருக்கும் பொழுது அவர் செய்த ஒரு முக்கியமான ஒரு பணி என்னவென்றால், திருமறையை அவர் மொழிபெயர்த்தார். இன்றைக்கும் நம்ம தரங்கம்பாடிக்கு போனோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறையில் அச்சு இயந்திரம் இன்றைக்கும் இருக்குது. அவர் பயன்படுத்தின அச்சு இயந்திரம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த அறைக்குள்ளே நம்ம வைக்கலாம், இந்த நம்ம ஆலயத்திற்குள்ளே வைக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு அச்சு இயந்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இவ்வளவு தண்டி இருக்கும். அந்த எழுத்துக்களை நம்ம கையால் எடுத்து பார்க்கலாம். இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த எழுத்துக்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இன்றைக்கு நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சத்திய வார்த்தை. இதுதான் இன்றைக்கு டுடே பைபிள் சண்டே. நம்முடைய திருச்சபையில் பைபிள் ஞாயிறாக அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு அட்வென்ட் நாட்கள்லையும் 2வது வாரம் நமக்கு பைபிள் சண்டே. ஏன் அதை நம்ம மையப்படுத்துவோம்னா, யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கடவுளினுடைய வார்த்தை குமாரனாக வெளிப்படுகிறார். ஆகவே ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு அட்வென்ட்டில் 2வது வாரமும் பைபிள் சண்டையாக நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே இந்த பைபிளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இதை வாசித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை நாம் வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது கடவுள் இதன் வழியாக நம்மோடு பேசுகிறார். அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் நாம் இந்த வார்த்தைகளை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். தொடர்ந்து அறிவிப்புகள், அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பானவர்களே, இந்த ஆராதனையை தொடர்ந்து ஐக்கிய கூடுகைகள் நடைபெறும். அதில் நீங்கள் தயவுசெய்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதே போல் இந்த ஆண்டிற்கான வரி செலுத்தாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் பொறுப்பாளர்களிடத்தில் நீங்கள் விரைவாக செலுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகின்ற புதன் மற்றும் வெள்ளி மாலை ஆராதனை 6:30க்கு இந்த வாரத்தில் நடைபெறும். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு நமக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் நம்முடைய பாடகர் குழுவின் சார்பாக நமக்கு ஸ்பான்சர் செய்கிறாங்க. நீங்கள் அந்த ஐக்கியத்திலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம்.
அதே போல் கடந்த பெண்கள் கூடுகை நமக்கு ஒவ்வொரு வாரமும் இப்பொழுது நடைபெறுகிறது. பெண்கள் எல்லாரும் சொன்னாங்க குரூப் சாரி எடுக்கணும் பண்டிகை நாட்களில் அப்படின்னாங்க. நீங்கள் எல்லாரும் பெண்கள் அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய பெயரை என்னுடைய துணைவியாரிடமும் அருமையான ஜெனிஃபர் அக்காவிடமும் நீங்கள் தெரியப்படுத்த உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய ஆலயத்தில் பண்டிகை கால ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக கீத பவனி மிக சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 11-12 மணி ஆகிவிடுகிறது. ஆனாலும் நேர்த்தியாக ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டபடி நாம் முடிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மேலகரம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாம் கீத பவனியாக திருச்சபையிலிருந்து நாங்கள் கடந்து வருவோம். திருச்சபை மக்கள் நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் நம்முடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை காலங்களில் நமக்கு பல்வேறு செலவுகள் இருக்கிறது. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் நன்கொடையினாலும் நீங்கள் தாங்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் ஐக்கிய சங்க சார்பாக சிறப்பு பாடல் அருளுரைக்கு முன்பதாக பாடுவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். நீங்கள் அதற்காக பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய திருமண்டலத்தில் ஆசிரியர் முன்னுரிமை பட்டியலில் பெயர் புதிதாக சேர்க்க அல்லது புதுப்பிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நம்முடைய திருச்சபையில் இருக்கீங்க. அதற்கான படிவத்தை நீங்கள் சேகர அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தாமதமில்லாமல் அதை பூர்த்தி செய்து இந்த மாத இறுதிக்குள்ளாக நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். சங்கம் 300 ரூபாய் நீங்கள் அதையும் செலுத்தி இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய சேகர தலைவர் ஐயாவிடம் சென்று அதற்கான படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் நிரப்பி நீங்கள் தயவுசெய்து இந்த மாத இறுதிக்குள்ளாக பூர்த்தி செய்து நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்ற 20ஆம் தேதி மாலை நம்முடைய தரிசன பூமி டக்கமால்புரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணி நம்முடைய பேராயர் ஐயா அவர்களினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாரால் டக்கர் கன்வென்ஷன் மையம் புதிதாக அந்த பகுதியிலே நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற பேராயர் ஐயா அவருடைய தரிசனம் பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி நமக்கு அன்றைக்கு மாலையில் வைத்து அனைத்து சபைகளினுடைய கிறிஸ்மஸ் கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. எல்லா சபையிலிருந்தும் எல்லா சபை அது நம்மளுடைய சிஎஸ்ஐ மாத்திரமல்லாமல் ரோம கத்தோலிக்க திருச்சபை, பெந்தேகோஸ்தை திருச்சபை, செவன்த் டே, மாரநாதா இப்படி இருக்கிற எல்லா திருச்சபை ஐக்கியங்களும் இணைந்து அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகையை ஒரு துதி ஆராதனை மாதிரி அப்படி நாம் அன்றைக்கு நடத்துவதற்காக நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் அங்கே ஒரு 3 பெரிய நுழைவாயில்கள் ஆர்ச் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த நுழைவாயிலை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த வாயிலை அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அன்றைக்கு நம்முடைய சாராட்டக்கர் கன்வென்ஷன் மையத்திற்காக அடிக்கல் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களின் வழியாக அடிக்கல் நாட்டப்படுகிறது. இது நம்முடைய திருமண்டலம் முழுவதுமாக இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ஆகவே நாம் அனைவரும் விருப்பப்படுறவங்க நீங்கள் அதில் கட்டாயமாக நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் தலைமையில் நம்முடைய மாண்புமிகு நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய முன்னிலையில் அந்த நிகழ்வு நடைபெறும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதற்காக ஜெபித்து கொள்ளவும் உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் அனுசரிக்கிறவர்கள் 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ஒய்ஃப் ஆஃப் நிக்கின்சன். திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 9ஆம் தேதி மிஸ்டர் கே பால், மிஸ்ஸஸ் வி தங்கம்மாள். அதே நாளில் மிஸ்டர் என் உதயசூரியன், மிஸ்ஸஸ் எஸ் சீதா அவர்கள் திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். 12ஆம் தேதி மிஸ்டர் கதிர், மிஸ்ஸஸ் ரோசி இவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் கர்த்தர்
கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய திரு சன்னிதானத்திலே பிறந்த நாள், திருமண நாள் பெயர் வாசிக்க கேட்ட உம்முடைய திருச்சபையினுடைய மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற நம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே இம்மட்டுமாக கரம் பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இப்பொழுதும் அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருக்கட்டும். குடும்ப வளர்ச்சிக்காக, தனிப்பட்ட வளர்ச்சிக்காக எடுக்கிற பிரயாசங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. தலைமுறையாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று உடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து நன்மையும் கிருபையும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தொடரட்டும். நல்ல சரீரத்தில் சுகத்தை தாங்க, பலனை தாங்க, அவர்கள் செய்கிற பணிகளிலே பாதுகாப்பை தாங்க, பிரயாணங்களில் உம்முடைய கிருபை உடனிருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக திருமண நாட்களை, பிறந்த நாட்களை கண்டு மகிழ்ச்சி அடைய நீர் கிருபை பாராட்டியருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் அமர்வோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துறேன். இந்த வாய்ப்பு தந்த மதிப்புக்குரிய ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் சபை மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைய நாள் வந்து கொயர் சண்டே அப்படின்ட்டு சொல்லி நம்ம திருச்சபையில் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கிறோம், ஆராதனை பண்ணோம். ஓகே, இன்றைய நாளிலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிறிஸ்மஸ் காலத்தில் கிறிஸ்மஸுடைய இந்த சீசனில் கடந்து வந்திருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்மஸ் அப்படின்னாலே மகிழ்ச்சியின் நாள், அப்படி தானே, மகிழ்ச்சியின் மாதம். கிறிஸ்மஸ் என்பது ஒரு மகிழ்ச்சியின் மாதம். ஏன் அப்படின்னா நம் மீட்பர், உலக இரட்சகர், தேவன், நம்முடைய குமாரன் நமக்காக அவர் வந்து மானிட ரூபமாக எடுக்கப்பட்ட பிறந்த ஒரு நாளை தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சண்டே ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஆலயத்துக்கு வருவதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் சாலமனுடைய அந்த தேவாலயத்துக்கு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா கடந்து வந்தார்களாம். அந்த ஆலயத்திற்கு அவர்கள் வரும்பொழுது மிக மகிழ்ச்சியோடு வந்தார்களாம். என்ன, அப்போ நமக்கு அதில் அந்த ஆலயத்துக்கு வருகிறதே ஒரு மகிழ்ச்சி. ரெண்டாவது போனஸாக நம்ம கிறிஸ்மஸ் சீசனில் இப்போ வந்திருக்கிறோம். அப்போது போனஸ் பாயிண்டான ஒரு மகிழ்ச்சியில் நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஓகே, ரைட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கொயர் சண்டையில் நீங்கள் தான் தம்பி பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஆண்டவரே என்கிட்ட நான் என்ன சொல்ல, என்ன பேச எனக்கு தெரியாது. எல்லோரும் மூப்பர்களாக இருக்கிறார்கள், பெரிய ஆட்கள், என்னை விட நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நிறைய அனுபவம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களிடம் நான் எந்த வார்த்தையை கூற அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது எனக்கு லைட் அப்படின்னு ஒரு வேர்டு மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. வெளிச்சம் அப்படின்னு ஒரே ஒரு வேர்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன வெளிச்சம் மட்டும் சொல்கிறீங்களே, என்ன வெளிச்சம்? பொதுவாக வெளிச்சம்னா எனக்கு தெரியும், வெளிச்சம் என்றால் லைட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்போ வெளிச்சம் சொல்கிறீங்களே, எதை குறித்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில விஷயங்களை எனக்கு விளக்கினார். அதை தான் நான் உங்களிடத்தில் அவனுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காட் இஸ் லைட். கர்த்தர் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் வந்து வெளிச்சத்தின் ஒரு உச்சகட்டமான வெளிச்சத்தை கொண்டுள்ளவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம், நம்ம வாசித்தோம் அப்படின்னா தேவன் வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில், ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டானது அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு அந்த 2 வசனத்தில் வரும். அப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உலகம் எப்படி, இந்த பூமியானது எப்படி இருந்திருக்குன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருளாக இருந்திருக்கு. அதில் தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். நீங்கள் இந்த வெளிச்சத்தை கிரீக்கில் பார்த்தீங்கன்னா போஷ் அப்படின்னு அர்த்தம். போஷ், இந்த போஷுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது வந்து தெய்வீக வெளிப்பாடு, டிவைன் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லலாம். டிவைன் ரெவலேஷன், தெய்வீக வெளிப்பாடு அப்படிங்களா. இந்த பைபிள் வந்து நம்மகிட்ட இருக்குன்னா இது வந்து நாட் ஒன்லி புக், இட் இஸ்
இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவலேஷனுடைய ஒரு புஸ்தகம். பைபிளில் நம்ம எங்கே பார்த்தாலும் ரெவலேஷன் அள்ளி இருக்கும். நிறைய வெளிப்பாடுகளை குறித்து பார்க்கலாம். நிறைய வெளிப்பாடுகள், நிறைய விஷயத்தில் தேவன் மனிதர்களோடு எப்படியெல்லாம் பேசினார், அவர்களை நடத்தினார், அவங்களுடைய வாழ்க்கை சுபாவங்கள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஸோ என்ன, இருளாக இருந்த இடத்துல தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. கவனிங்க, 1 தீமோத்தேயுவில் 6வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதில் 6:16, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அப்போ சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறார்? ஹீஸ் பிரைட்னஸ் ஓவர்லோட். அவர் அநேக வெளிச்சத்தின் சோர்ஸாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த பூமியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம், இப்போ சுற்றி நம்ம லைட் வச்சுருக்கிறோம், பகல் நேரத்தில் இருக்கிறோம், நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? சோர்ஸே அவர் தான். அல்லேலூயா. சோர்ஸே அவர் தான். அந்த சோர்ஸில் இருந்து தான் வெளிச்சமானது நம்மளை கண்டடைகிறது. இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா? இந்த வெளிச்சத்தில் நன்மை இருக்கிறது. அதான் தேவன் சொல்கிறார், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். பொதுவாக அந்த வெயில் வந்து நமக்கு என்ன செய்யணுமா? நம்மளுடைய பாடி, ஹியூமன் பாடிக்கு ரொம்ப நல்லது. ஏன்? விட்டமின் டி வந்து அதில் இருக்குது. அப்படி தானே? மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். விட்டமின் டி ஆனது நேச்சுரலாகவே எங்கே இருக்குது அப்படின்னா சன்லைட்டில் இருக்குது. அல்லேலூயா. சன்லைட்டில் விட்டமின் டி உள்ளது. என்ன அப்போ என்ன அப்படின்னு கவனிங்க, அந்த வெளிச்சத்தின் சோர்ஸாக இருந்த அவர் வெளிச்சம் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் நம்மகிட்ட வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன். என்னன்னா, பைபிளில் நீ வாசி பார்த்தீங்கன்னா முதலாவது உருவாக்கும் பொழுது வெளிச்சத்தை தான் நல்லது என்று கண்டார் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனத்தில் பூமி ஒருங்கின்மையாக இருந்துச்சு, பூமியை நான் உருவாக்கினேன் அப்படிங்கிற வேர்டு தான் இருக்கும். ஆனால் வெளிச்சத்தை உண்டு பண்ண பிறகுதான் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லைட் வந்து தேவனுடைய சிந்தையில் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்குது. இதுதான் மோசேக்கு இந்த லைட்டுடைய ப்ரெசன்டேஷன் கிடச்சிச்சு. எப்படின்னா, நீ யாத்திராக 34 திருப்பினீங்கன்னா யாத்திராக 34 35 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 34 35 பிரகாசிப்பதை ஆமென். கடைசி வசனம் வாசிங்க. 30 அப்படிதானே? ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் வாசிங்க அப்படின்னா 30லேருந்து வாசிங்க அப்படின்னா என்ன அங்கே என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னா, மோசே தேவனை சந்திப்பது, கர்த்தராகிய தேவனை சந்திப்பதற்கு எங்கே போகிறாருன்னா மலை மேலே ஏறி போய் அவரை பார்க்க போகிறாரு. அவரை பார்த்த உடனே அவர் ப்ரெசன்ஸில் உட்கார்ந்து கீழே வந்த உடனே அவர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா பிரைட்னஸாக இருந்திருக்கு, நல்ல வெளிச்சமாக இருந்திருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணாங்களாம்? அவர்கிட்ட சேராமல் விலகி ஓடினார்கள் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வெளிச்சமானது மோசேயின் இடத்துல என்னாச்சு? சிங்க் ஆச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிட்டு கீழே வந்த உடனே என்ன ஆச்சுன்னா வெளிச்சமாக அவர் கீழே வராரு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஐயோ இவ்வளோ பிரைட்டாக இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லி அவர்கள் பயப்படுறாங்க. இதே விஷயந்தான் தாவீது சொல்லுவார் சங்கீதம் 4:6, கர்த்தாவே உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும். ஸோ என்ன, அவருடைய ஃபேஸ் அந்த சோர்ஸ் நம்ம மேலே படும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாவோ அந்த பிரைட்னஸ் நல்லது. அல்லேலூயா. அந்த பிரைட்னஸ் நல்லது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்னா பிரசங்கி சொல்லுவார், வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே அப்படிம்பார். பிரசங்கி 11:7 வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே இந்த வெளிச்சமானது நன்மை 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 நன்மையை மாத்திரம்தான் வெளிப்படுத்துகிறது. இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோம்னா மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் இவர் என்ன இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா, யாக்கோபு, பேதுரு, யோவான் இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு ஒரு மலை மேலே நேராக வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் போய் ஜோம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எங்கே போகிறாருன்னா மலையுடைய டாப், அதாவது மலையுடைய உச்சிக்கு போகிறாங்க. அந்த மலை உச்சியில் போயிட்டு இவங்க ஜோம் பண்ணும் பொழுது இவங்க 3 பேர் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு எப்படி இருந்தாரா? அந்த வசனம் வாசிங்க. 17:2. ஆமென். ஆமென். ஆமென்.
ஆமென், அல்லேலூயா. இவங்க போய் அங்கே ப்ரேயருக்கு போயிருக்கிறாங்க. 3 பேர் யார் இயேசு இப்படி பார்க்குறாங்க. அவர் மலையில் இருந்துக்கிட்டு பிரகாசமாக வெண்மையாக மறுரூபமாக தெரிகிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் நீங்கள் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? நம்ம கர்த்தருடைய ப்ரெசன்ஸ்லேருந்து வெளியே வரும்போது நமக்கே ஒரு பிரைட்னஸ் தெரியும், அப்படி தானே? ஆமென். நமக்கே ஒரு பிரைட்னஸ் தெரியும், ஒரு வெளிச்சமானது எனக்குள்ளே இருக்கும், நமக்குள்ளே இருக்கும். நம்மளை பார்க்க என்னைக்கு கொஞ்சம் நீங்கள் ஆள் கொஞ்சம் இன்றைக்கி பார்க்க பிரைட்டாக தெரியுதுங்களா, என்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ தேவ பிரசன்னத்தில் நம்ம உட்காரும் பொழுது என்ன நடக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்ஸ் நம்ம இன்க்ளூட் ஆகி நம்ம என்ன ஆகிறோம்? பிரைட்னஸ் ஆகிறோம். தேவன் வெளிச்சத்தை விரும்புகிறார், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சத்துடைய மொத்த சோர்ஸே யார்? தேவன். அல்லேலூயா. பைபிளில் உள்ள வேர்டு என்னென்னா, தேவன் வெளிச்சத்தை தான் நல்லது என்று கண்டார். என்ன அதோடைய என்ன விஷயத்துக்காண்டி, என்ன காரணத்துக்காண்டி தேவன் நல்லது என்று கண்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் இருக்கும், பகலையும் இரவையும் தனித்தனியாக பிரித்தார் அப்படின்னு. அல்லேலூயா. பகலையும் இரவையும் தனித்தனியாக பிரித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் வாசிப்போம். பர்பஸ், நான் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது பகலையும் இரவையும் தனித்தனியாக பிரித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் வேர்ல்டு கிரியேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு, உலகம் உருவாக்கப்படுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக வெளிச்சத்தை உண்டு பண்ணுறாரு. அவர் அடுத்த கட்டமாக செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் மனிதர்களையும் மிருகங்களையும் மிருக ஜீவன்களையும் மீன்களையும் உருவாக்கணும். இந்த மிருக ஜீவன்கள் மீன்கள் மனிதர்கள் எல்லாரும் வாழ்வதற்கு வெளிச்சம் கட்டாயம் தேவை. அல்லேலூயா. நீங்கள் முதலாவது வசனம் அதனால் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது காட் அந்த நம்முடைய அந்த என்ன சொல்ல பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துல இருளிலுமே நிறைஞ்சிருக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரியே ஹியூமன்ஸ் அண்ட் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வாழ்வதற்கு வெளிச்சம் கட்டாயம் தேவை. தேவன் வெளிச்சத்தை விரும்பினார், வெளிச்சமாக மாறினார். வெளிச்சத்திற்கு சோர்ஸே அவர் தான். அல்லேலூயா. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் வெளிச்சத்துடைய மொத்த உருவமே அவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, இப்போ ரெண்டாவது, இப்போ தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் நம்ம பார்த்துட்டோம். அவர் வெளிச்சமாக இருக்கிறாருப்பா, நான் அப்ஜெக்ஷன் இல்லை. அப்போ அடுத்து குமாரன், சன் ஆஃப் காட். சன் எப்படி இருக்கிறார்? சன் இஸ் லைட். அவரும் வெளிச்சமானவர் தான். அல்லேலூயா. விளங்குதா? சன் குமாரனும் வெளிச்சம் கொண்டவர், வெளிச்சம் தன்மையுடையவர், வெளிச்சத்தின் பிள்ளை தான். எப்படின்னு பார்ப்போம். தீர்க்க தரிசனம். கிறிஸ்மஸ் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தேயுல 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 2ல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவு தான் கிறிஸ்துவின் பிறப்பு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின் நிறைவு தான் கிறிஸ்துவின் பிறப்பு. என்ன அப்போ தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறதோ அன்றைக்கி தான் கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம். நீங்கள் மத்தேயு 2ல் 7, 8, 9 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, நட்சத்திரம் நான் வாசிச்சிடவா? ஆமென். ஆமென். போதும். அல்லேலூயா. ஸோ என்ன நடக்கு? ஏரோது அப்படிங்கிற ஒரு கிங் இருக்கிறாரு. அந்த கிங் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன பண்ணணும்? ஆமென். இந்த கமாண்டை நான் கேட்டுட்டேன். அல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் பிறக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட ஒரு கிங் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் சாஸ்திரிகளை நீங்கள் 1வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, தேவதூதனானவர் சாஸ்திரத்தை தோண்டி என்ன செய்யணும்? நீங்கள் நேராக போயிட்டு யாரை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க, உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளை குமாரன் பிறந்திருக்கிறாருங்கிற இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கே வராங்கன்னா, தேவ பிள்ளையை அதாவது இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக வராங்க. எப்படி வாரார்கள்? அதில் இருக்கு, நட்சத்திரம் என்ன பண்ணிச்சான்? கிழக்கிலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுச்சான். அல்லேலூயா. நட்சத்திரம் வழி காட்டியது. இப்போ நட்சத்திரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வானத்தை பார்க்குறோம். வானம் என்பது இரவில் எப்படி இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். நட்சத்திரம் தான் என்ன தருது? பிரைட்னஸை தருது. நிலவு தான் என்ன செய்யுது? பிரைட்னஸை தருது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். வெளிச்சம் கட்டாயம் இப்போ நைட்லேயே வேணும்னு தேவன் அப்போவே திட்டம் பண்ணியாச்சு, அப்போவே தீர்மானித்தார். அதனால தான் நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டது. என்ன பண்ணாங்க? நிலவுகளும் நிலவு அதாவது நிலா சொல்லுவாங்கள்ல, நிலாவும் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் ஆதியாக 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா, ஃபஸ்ட்டு வசனமே வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார் அப்படின்னு தான் இருக்கும். முதலாவது 2 வசனம் தான் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை இங்கிலீஷில் நீங்கள் வாசிங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கு, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த். ஹெவன்ஸ் அண்ட்
அவர் வான மண்டலங்களையும் பூமியும் உண்டாக்கினார். நம்ம தமிழ் பிரிண்டரில் என்ன இருக்குன்னா வானத்தையும் பூமியையும் தான் இருக்கு. அன்பானவர்களே, வான மண்டலங்களையும் அப்படின்னா வானத்துக்கு மேலே இருக்க சந்திரன், சூரியன் அண்ட் எக்ஸெட்ரா அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களையும் என்ன பண்ணினார்னா ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டதே அதுதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிரகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டாச்சு. ரெண்டாவது தான் சொல்கிறாரு வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்போ வெளிச்சம் உண்டான உடனே இந்த சோர்ஸில் இருந்து அந்த ரிசோர்ஸஸ்க்கு என்ன செய்யுது, பவர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதைத்தான் நம்ம இப்போ கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. புரியும்படி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு லைட் மாட்டுறோம் அப்படின்னா லைட் மாட்டியாச்சு, சுவிட்ச் கொடுத்தாச்சு, கரண்டெல்லாம் கொடுத்தாச்சு. தேவன் சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது, சுவிட்சை போடுங்கன்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது. இதே கோர், இந்த கான்செப்ட் தான் அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த உலகத்தை பில்டு பண்ணும் பொழுதே வான மண்டலங்களை எல்லாம் உருவாக்கி வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு அப்படியே டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த நாள் இப்போ வரைக்கும் நம்ம வானத்தை பார்த்தா நிலவு பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், சூரியன் எல்லாமே பார்க்குறோம். அந்த வெளிச்சம் அன்னைக்கு சொன்னார்ல வெளிச்சம் உண்டாக கடவுது, அதே வெளிச்சம் இந்த நாள் வரை அப்படியே என்ன ஆகுதுன்னா ஃபாலோ ஆகுது. விளங்குதா? ஸோ ரெண்டாவது கவனிங்க, அந்த வெளிச்சம் தான் இப்போ என்ன நடக்கு, இவருடைய பிள்ளைய சன் ஆஃப் காடை காட்டுறதுக்கு அதே ரிசோர்ஸஸ் என்ன பண்ணுதான் அப்படியே அவர் எங்கே பிறந்தாரோ அங்கே வரைக்கும் அப்படியே இந்த சாஸ்திரிகளை நம்ம நினைக்கிறோம். அன்னைக்கு சாஸ்திரிகள் வந்து ஏதோ பக்கத்து ஊர்லேருந்து இன்றைக்கி மேலகாரத்துலேருந்து தென்காசிக்கு போன கிடையாது. அன்றைக்கி அவங்க வெகு தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஏரோது ராஜாவுடைய அந்த அரண்மனையிலேருந்து பெத்லகேம் வந்திருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அது குறிப்பிட்ட கிலோமீட்டர் கிடையாது, பல கிலோமீட்டர்ஸ், அதாவது நிறைய ஒரு தூரம் வச்சுக்கலாம், ஆனால் நிறைய தூரம். அவ்வளவு தூரமும் இந்த நட்சத்திரமானது சாஸ்திரிகளை வழி நடத்தி என்ன செஞ்சான், பிள்ளையின் இடத்துல கூட்டிகிட்டு வந்தது. அல்லேலூயா. என்ன நமக்கு நல்லா தெரியும், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படிங்கிற வசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆனது எங்கே வந்து பிறந்தார் அப்படின்னா பெத்லகேத்தில் பிறந்தார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. ஸோ நீங்கள் இவர் பிறந்தாச்சு, இவர் பிறந்து இப்போ வளர்ந்தாச்சு. வளர்ந்த உடனே ஒவ்வொரு இடத்துலையுமே ஐ எம் த லைட் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம தான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். யார் லைட் அப்படின்ட்டு நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, அங்கே ஒரு சோர்ஸ் இருந்துச்சுல, அங்கே ஒரு சோர்ஸுக்கு அப்படியே கை கால் ஃபேஸு அப்படியே ஷர்ட்டெல்லாம் போட்டு அந்த சோர்ஸ் எப்படி வந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சோர்ஸ் தான் அவர் அப்படியே மனிதனாக மாறி என்ன பண்ணுறாருன்னா பூமிக்கு நம்மளை சந்திப்பதற்கு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து யோவான் வாசிங்க, யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேவன் அவருக்குள் இருந்த ஒளியை தான் மக்களுக்குள்ள என்ன பண்ணார், அவர் அப்படியே பகிர்ந்து கொடுத்தார். என்னுள் ஒளி, அந்த ஒளி, அந்த வெளிச்சம். இப்போ அந்த வெளிச்சம் தான் நமக்குள்ள கட்டாயம் இருக்கணும். அந்த வெளிச்சம் நம்மளோடு வரும்பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறலாம். நீங்கள் கொஞ்சம் வாசிங்கன்னா நல்லா தெரியும். யோவான் 1:5 ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒளி. ஆமென். அல்லேலூயா. அந்த ஒளியை எந்த ஒரு இருளாலையும் பற்றி கொள்ளவில்லை. அவர் அப்படி ஒரு வெளிச்சமாக இருந்தார். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக அமைதியாக பொறுமையாக இருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணிட்டேன், ஒரு கோவப்பட்டுட்டேன். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி என்னுடைய என்ன சொல்லுவாங்க பரிசுத்த தன்மையை நான் இழந்துட்டேன். இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி நான் கர்த்தருடைய வழியில் இருந்தோ கர்த்தருடைய ஒருவேளை அவருடைய அந்த சுத்தமான இருதயத்திலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு நினச்சா கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா 10 நியாயப்பிரமாணங்களும் 613 கமாண்டும் நமக்கு இருக்குது. அது எல்லாமே என்ன செய்யணும், பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். மோசைக்கு கொடுக்கப்பட்ட 10 நியாயப்பிரமாணமும் 613 கமாண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை டிட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம யார் அப்படின்னா பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை டிட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் பரிசுத்தவான்கள். ஒருவேளை 35 மார்க் 1 மார்க் எடுத்தாலும் ஃபெயில். அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? 35 மார்க்கு நம்ம 1 மார்க் எடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், தோல்வியை தழுவ நேரிடும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய கிரியைகளினால் நாம் பரிசுத்தவான்கள் ஒரு நாளும் கிடையாது. எந்த மனிதனுமே என்னுடைய தனிப்பட்ட கிரியையினால் நான் செஞ்ச விஷயத்தினால நான் இப்படி பண்ணதுனால நான் பரிசுத்தவான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் பரிசுத்தவான் சொல்ல முடியாது. வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது, நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா தெரியும். ரோமர் 3வது அதிகாரம், ரோமர் 3:24.
ஆமென், அல்லேலூயா. நம்ம எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம்னா அவருடைய கிருபையினாலே, காட் கிரேஸ் அப்படி சொல்லலாம். கர்த்தருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம நீதிமான்கள் கரெக்ட், நம்ம நீதிமான் தான். ஏன்னா அவருடைய கிருபையினால் நான் நீதிமான், அவருடைய கிருபையினால் நான் நீதிமான். தேவன் எதை வெளிப்படுத்துகிறார்? இந்த வெளிச்சம், அதாவது அவருடைய கிருபையினால் நீ நீதிமான் ஆயிட்டடே, யூ ஆர் த நீதிமான், நீ தான் நீதிமான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தவே அவர் எங்கே போனாலும் அவருடைய பிரசங்கத்தில் பேசுவார். நான் தான் மெய்யான ஒளி, என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவினிடத்தில் என்ன செய்யலாம்? அல்லேலூயா, பிதாவினிடத்தில் வரலாம். அப்படி பாருங்க, யோவான் 1:9 வாசிங்கன்னா, உலகத்தில் வந்து பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அவர் தான் ஜீசஸ். நீங்கள் அதை அப்படியே இங்கிலீஷில் வாசிங்கன்னா, he himself was not the light, he come only as a witness to the light. அந்த லைட்டுக்கு விட்னஸ், சாட்சியாக தான் அவர் என்ன பண்ணார்னா பூலோகத்தில் வந்தார். இன்றைக்கி நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து வந்து பூலோகத்தில் அநேக விஷயத்தை அங்கே இருக்கிற சமநிலை, அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற ஒருவேளை அங்கே இருக்கிற மக்களுடைய நிலை, அங்கே இருக்கிற பொருளாதார நிலை, ஒருவேளை அங்கே இருக்கிற கஷ்டப்பாடுகளை எல்லாம் சரி பண்ண வந்தார் அப்படின்னா கட்டாயம், அதில் மாற்று கருத்தே இல்லை என்ன. ஆனால் ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிடணும், தேவ ஒளியை நம்ம மேலே பிரகாசிக்க, எப்படி மோசே போய் தேவ பிரசன்னத்தில் இருந்தாரோ அப்போது அந்த வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணாங்களோ, அந்த மாதிரி தேவன் அவரே என்ன பண்ணார், சோர்ஸ் ஆஃப் லைட்டை கீழே வந்து நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாருனா அந்த லைட்டை நம்மகிட்ட அதை வெளிப்படுத்துகிறார். அந்த லைட்டை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிப்பதற்கு, இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு அது ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது விஷயம், யோவான் சொல்லுவார், மனமாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சரிதானே? எனக்கு அடுத்து ஒருவர், அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார், அவர் பாதரட்சியை கூட என்ன பண்ணணும், அதை கூட நான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்னொன்று, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 1:78 இருக்குது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருப்பவர்களின் வெளிச்சம் தருவதற்கே வந்தார். வெளிச்சம், அந்த எப்படி என் பிதா வெளிச்சமாக இருக்கிறாரோ, குமாரன் வெளிச்சமாக இருக்கிறாரோ, அதே வெளிச்சத்தை மக்கள்கிட்ட உங்களுக்கும் எனக்கும் கடத்துவதற்கே தேவன் பூமியில் வந்தார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேவனுடைய கிறிஸ்துவின் பிறப்பு அதைத்தான் நமக்கு வெளிக்காட்டுகிறது. சரி, இன்னொரு விஷயம் சொல்லட்டும். இப்போ வந்து காட் இஸ் லைட், ஓகே, நோ ப்ராப்ளம். சன் இஸ் லைட், அவரும் வெளிச்சமாக இருக்கிறார், நிறைய மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். இருளில் இருக்கிறவங்க, ஒருவேளை ஏதோ ஒரு நோயில் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வெளிச்சத்தை தருவதற்கு வந்தார். அக்செப்டட் தான். அப்போ ஹூ ஐ எம், நான் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நான் சொல்கிறேன், யூ ஆர் த லைட், நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. யூ ஆர் த லைட்ஸ். ஆமாம், நம்மளும் வெளிச்சம். வி ஆர் த லைட்ஸ். நம்ம எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். எப்போ வாசிப்போம், கொலோசியர் 1வது அதிகாரம் 1:12-13. ஆமென். அண்டர்லைன் தி வேர்ட். தகுதி உள்ளவர் ஆக்கினவரும், ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மளை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். அடுத்து வாசிங்க, இருளில் ஆமென், அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய தப்பான விஷயம், நம்ம எப்படிப்பட்ட மேனாக இருக்கேன், நான் யார், ஐ எம் மேட் அப்படின்னு சொல்கிற அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிந்தனை, இதிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ளவே, இருளிலிருந்து மீட்டுக்கொள்ளவே கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்னா பூலோகத்தில் வந்தார். அல்லேலூயா. இப்போ அப்படி மீட்பை பெற்றோமா? வாசிங்கள் 1 பேதுரு 2:24. ஆமென். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போ சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்போவே, அந்த கணமே, அந்த நொடியே இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய, அதாவது வரப்போகிற கம்மிங் ஜென்ரேஷன் இருக்கு பாருங்கள், எல்லா பிள்ளைகளுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் சிலுவையில் அப்சர்வ்
அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே நமக்கு என்ன பண்ணிட்டார்னா gift மாதிரி சுகமான வாழ்க்கையும் சுகத்தையும் நீதிமான் அப்படிங்கிற ஒரு கிருபையும் நம்மளோடு பேசியிருக்கிறார். இதுதான் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிருபையில் தான் இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சொல்லலாம், நம்முடைய திருவிருந்துக்கு நம்ம அநேக நேரம் நம்ம வாரணும் வைங்களேன், நமக்குடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் தென்படும். என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கு இந்த மாதிரி ஒருவேளை நான் பைபிள் வாசிக்கலை, ஒருவேளை நான் வந்து சபைக்கு போகல, ஒருவேளை நான் வந்து என்னுடைய ப்ரேயரை கரெக்டாக இல்லை, ஒருவேளை என்னுடைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, நான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து என்னை நீதிமான் ஆக்கியிருக்கப்படியினால் இதை பண்ணுறதுக்கு அதாவது இந்த அவருடைய கர்த்தருடைய அந்த திருவிருந்தில் சேருவதற்கு நமக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். பிசாசு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ பிசாசு வந்து யார்கிட்ட ஆதாமை சீட் பண்ண ஒரே விஷயம், ஆதாமை ஏமாத்தின ஒரே விஷயம், நீ என்ன பண்ண, நிர்வாணியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டான். நீ நிர்வாணியாக இருக்கிறாய். இங்கே நல்லா புரிஞ்சுக்கிடணும், அவர் உருவாக்கும் பொழுதே நம்மளை நிர்வாணியாகத்தான் உருவாக்கினார். இவன் என்ன சொல்கிறான், நீ நிர்வாணி. பிசாசுனால நல்லா புரிஞ்சுக்கிடணும், பிசாசுனால என்றைக்குமே சோதனை கிடையாது, குழப்பத்தை தான் தருவான். குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவன் தான் பிசாசு. சரியா, குழப்பத்தை தான் தருவான். நம்ம எந்த விஷயம் தப்பு அப்படின்னு அந்த குழப்பத்தை தான் உண்டாக்குற பிசாசு. அதை தான் ஆதாம்கிட்ட சொல்கிறான், ஆதாமே நீ நிர்வாணியாக இருக்கிறாயின்னு சொன்ன உடனே ஆதாம் என்ன பண்ணிட்டான், ஆட்டோமேட்டிக்காக குழம்பியாச்சு. குழம்பின உடனே தேவனுடைய அந்த புத்திர சுவிகாரத்துலேருந்து என்ன பண்ணிட்டான், ஆதாம் ரிலீவ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன் நம்ம ரிலீவ் ஆயாச்சு. எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக மரித்து வெளிச்சத்தின் ஒளியை நமக்குள்ளே பிரகாசிக்க பண்ணாரோ அப்பொழுது நாம் திரும்பவும் அதே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றாச்சு. நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா ரோமர் 8:15 இருக்குது. நீங்கள் ஆமென் ஆமென் அப்பா ஆமென் ஆமென் அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவை எப்படி நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னா, நம்ம எஜமான் அப்படின்னு பார்த்துருக்கோம், நம்முடைய தலைவர், நம்மளுடைய காட், நம்முடைய லார்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். அப்படி தான் அவர் அங்கே நடத்திருக்கிறார். அங்கே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறார் அப்படின்னா, அவர் தான் எஜமானி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறார். ஆக்சுவலாக அதான் ஃபேக்ட். ஆனால் நீங்கள் அப்படியே வாசிச்சிங்கன்னா சிலுவைக்கு அப்புறம் அந்த சிலுவை மரணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி மாற்றப்பட்டாச்சு, நம்ம எந்த மாதிரி உருவாக்கப்பட்டோம்னா, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே, எப்படி ஆதாம் அப்பா பிதாவே அப்படின்னு பிதாவாகிய தேவனை அவர் கூப்பிட்டாரோ அதே மாதிரி நம்மளும் அப்பா பிதாவேங்கிற அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல நிர்வாணியா நீ ஏமாற்றப்பட்டு அவன் வந்து நிர்வாணியா ஆயிட்டேன் அப்படிங்கிற ஏமாற்றத்தில் அதை இழந்தானோ, இவர் அதே நிர்வாணமா சிலுவையில் மரித்து அதே விஷயத்தை, அதே புத்திர சுவிகாரத்தை நம்ம எல்லார் மேலேயும் இன்றைக்கு தேவன் தந்திருக்கிறார். இட்ஸ் கால்ட் லைட். இதுதான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் சொல்லியிருக்கிறேன், பாவம் கிடையாது, அதாவது அந்த எனக்கு சோதனை என்பது கிடையாது, குழப்பம்தான் வரும். குழப்பத்தின் ஆவியை தான் பிசாசால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு தேவ புத்திரர்களும் வெளிப்படுதாங்க. நீங்கள் எடுத்து இன்னும் அதோடைய ரோமர் 8 வாசிச்சிங்கன்னா அதில் போட வந்து தேவ புத்திரர்கள் வெளிப்படும் வரை சிருஷ்டியானது பிரசவ வேதனைப்படுகிறதுன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவ புத்திரர்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஏனென்றால் இந்த தேவ புத்திரர்களால் தான் மிகப்பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ண முடியும். எப்படிப்பட்ட மிராக்கிள்ஸ் சொல்லியிருக்காரு, கிறிஸ்து சொல்லியிருக்காரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற அற்புதத்தையும் கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். இப்படி உள்ள தேவ புத்திரர்கள் தான் மிராக்கிள்ஸ் பண்ணுறதுக்கு தேவன் அழைத்திருக்கிறார், அவர்களை விரும்புகிறார், அவர்களை தான் தேவன் முன்குறித்திருக்கிறார். ஸோ காட் இஸ் லைட், சன் இஸ் லைட், யூ ஆர் த லைட். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறியாச்சு. வெளிச்சம் நம்முள் உட்பிரவேசி இருக்கிறது. எப்போ அந்த வெளிச்சத்தை சிந்தனைக்கு ஏற்றி நடைமுறைக்கு கொண்டு வரமோ அப்பொழுது வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், யாத்திராகம் 35 40 வசனம் வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதில் 2 பேர் முக்கியமாக கெட்டுவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தங்கத்தால் பண்ணுவாங்க. அங்கே ஆல்டர் தங்கத்தில் இருக்கும், அங்கே இருக்கிற கதவு தங்கம், அங்கே இருக்கிற தூண்கள் தங்கம், அங்கே இருக்கிற சாமான்கள் கரண்டிகள் எல்லாம், இது எல்லாமே மிக மிக உயர்ந்த தரத்தில் பண்ணுவாங்க. நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன், கிறிஸ்துவுடைய புத்திரர்கள் வெளிப்படும் பொழுது இன்றைக்கு தங்கமோ வைரமோ ஒருவேளை பெரிய பெரிய ஆபரணங்கள் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம்
அப்படியே நம்மளை அப்சர்வ் பண்ணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, லைட் இருக்குன்னு வைங்களேன், இருளில் வந்து நீங்கள் ஒரு லைட்டரை நம்ம பொருத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கிற பூச்சிகளோ அங்கே இருக்கிற ஒருவேளை ஈசலோ எறும்போ என்னன்னா அந்த வெளிச்சத்துக்கு அப்சர்வ் ஆகி வரும். கரெக்டு தானே? அந்த வெளிச்சத்தை ஈர்த்து அதை வரும். எப்பொழுது தேவ புத்திரர்கள் வெளிப்படுகிறோமோ அப்பொழுது இங்கே இருக்கிற சிருஷ்டியானது, இயற்கையில் எல்லா விஷயங்களையும் நம்மளை நோக்கி அப்சர்வ் பண்ணி வரும் என்பது தான் இந்த வெளிச்சத்தின் அடிகோல், அதாவது வெளிச்சத்துடைய முக்கியமான நோக்கம். ஸோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுவோம். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறும்பொழுது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளாலும் கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு செய்வ முடியும். அல்லேலூயா. இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆவார்கள். இவர்தான் இயேசு விரும்பினார். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 12வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் ஒரு வசனம், 36வது வசனம் வாசிங்க. 12:36. ஆமென். அல்லேலூயா. ஒளி உங்களோடு இருக்கிறையில் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி தேவன் நம்மளை விரும்பி இருக்கிறார். எப்பொழுது ஒளியின் பிள்ளைகளாக மாறுகிறோமோ அப்பொழுது தேவனுக்கு பிரியமானவனாக, அதாவது அவர் லைக் பண்ணுற பர்சனாக நம்ம மாறலாம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். நம்மளுடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதாவானவர் என்ன பண்ணுறாரா, நம்மளை பார்த்து தன் பிள்ளைகளை பார்த்து என்ன செய்கிறாரா, மகிழ்ச்சி அடைகிறார்களாம். எனவே இப்படிப்பட்ட சந்ததியாக வாழ மனம் திரும்ப மறுரூபமாக புத்திரராக உருவாக கர்த்தர் உதவுவாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று 76வது பாடலை பாடுவோம். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாகாய் பிறந்தார். 76வது கீர்த்தனையை நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக பாடுவோம். தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்தீர் ஆதிரையோரை ஏற்றிட மாசற்ற ஜோதி திருத்துவ தோர்வஸ்து மரிய கண்ணியிடம் மோதித்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து தம்மை வெறுத்து மனுகுமாரனேசமா உன்னதகஞ்சில் முகஞ்சில் வாசக மின்னும் ஜீவாசக மினி நீரம் ஏறும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபன் ரட்சிகனார் தாம் தன்னர வண்ணர தீமயகட்சிட சங்கீர்த்த சந்தோ சமண சோபனம் பாடவே இங்கீர்த்த நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட சங்கீர்த்த சந்தோ சமண சோபனம் பாடவே இங்கீர்த்த நமது இருதயத்திலும் என்றும் நிறைந்திட பூலோக பாவ விமோசன புரண கிருபையோடு
பிரதாபன் வந்தான் தாம் தாம் தன்னர வண்ணர தீ தீமையாக ஸ்ரீட சங்கீத 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 சந்தோ சமண சோபனம் பாடவே இங்கீத 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட அல்லேலூயா சங்கீதம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்பரன் மெய்பரன் சொற்பரனாம் தாம் தாம் தன்னர வண்ண சங்கீத 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 சந்தோ சமண சோபனம் பாடவே இங்கித 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டினுடைய நிறைவு நாளிலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய திரு சன்னிதானத்தில் இந்த புதிய மாதத்தில் கூடி வர உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற பாடகர் குழுவிற்காக உமக்கு தோத்திரம். அவர்கள் வழியாக நீர் மகிமைப்படுகிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மிடத்திலே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். போதுமானவராக இருந்திருக்கிறீங்க. பூர்வ நாட்களை சிந்தித்து பாருங்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்து நாங்கள் நன்றி சொல்ல, நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியர்ல வேண்டும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய பேராயம் முழுவதும் திருமறை ஞாயிறாக அனுசரிப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறது, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அதிகமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க, ஆண்டவரே அதை நாங்கள் தியானிக்க, ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களில் தாழ்மையோடு நாங்கள் உம்மிடத்திலே கிட்டிச் சேர நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும். நீர் எங்களுக்கு அடிமையின் ரூபம் எடுத்தீர், ஏழை கோலமானீர். அதே போல் நாங்களும் தாழ்மையோடு ஒவ்வொரு நாளும் உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் வந்து சேர ஆண்டவர் அருள் தர வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்ய போகிற உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானத்தை தாரும் சுவாமி. என்ன காரியத்திற்காக இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறார்கள், என் ஆண்டவர் நீர் அதை பார்க்கிறீர். உம்முடைய கிருபையை நீர் காணச் செய்துள்ள வேண்டும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் தாழ்மையோடு நாங்கள் மன்றாடுகிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்டியர்ல வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களில் எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நமக்கு தோத்திரமப்பா. 2 நாட்கள் கீத பவனியை ஆண்டவரே நாங்கள் உடைய நாம மகிமைக்கென்று சிறப்பாய் முடிக்க ஆண்டவர் அருள் பாராட்டினீங்க. நல்ல கால சூழலை கொடுத்தீங்க. இந்த 3வது நாளிலும் சிறப்பாக உடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அருள் தாரும். நாங்கள் எந்தெந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் சென்று நாங்கள் உடைய வாழ்த்தை கூறுகிறோமோ அங்கே நம்முடைய நாம மகிமைப்படட்டும். அந்த குடும்பங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகளுக்காக உமக்கு தோத்திரம். அதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாங்க. இன்னமும் எங்களுடைய திருச்சபை உமக்குள்ளாக வளர
நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட நீர் எங்களுக்கு அருள் பாராட்டியர்ல வேண்டும்படியாக மன்றாடுகிறோம். இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று நடத்த ஆண்டவர் நீர் அருள் தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் அரையாண்டு தேர்வை எழுதி கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீங்க. உம்முடைய விசேஷித்த கிருபையின் கரமுடன் இருக்கட்டும். குறிப்பாக அரசு தேர்வுக்காக இந்த ஆண்டு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்க வேலைக்காக அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய இரக்கத்தையும் நீங்கள் காண செய்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உயர்ந்த நிலைக்கு செல்ல ஆண்டவர் அருள் தாங்க. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பணிகள், அவருடைய பிரயாணங்களில் நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டும்படியாக இடத்துல மன்றாடுகிறோம். என்னுடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் வெளியிடங்களில் தூரத்து தேசங்களில் இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீங்க. அவர்களுக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பையும் தாரும். இந்த பண்டிகை நாட்களில் குடும்பங்களில் சந்தோஷம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். உம்முடைய சமாதானம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நாளுக்கு நாள் உம்முடைய கிருபைகளை வளர ஆண்டவர் நீர் அருள் பாராட்டியர்ல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த வாரத்தில் நாங்கள் எடுக்கிற கையின் பிரயாசங்கள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்ற நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கிற எங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் நீர் காண செய்யுங்க. அவ்வப்போது அதினதின் காலத்தில் நாங்கள் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்களும் உமக்குள்ளாக அடங்கி உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்டியர்ல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். எல்லா துதிக மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி செல்லுகிற தூய ஆவியாரின் நிறைவான ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இன்றைக்கு கீத பவனி 6 மணிக்கு நமக்கு ஆரம்பமாகிவிடும். நீங்கள் தயவுசெய்து வருகிறவர்கள் நீங்கள் காலம் தாழ்த்த வேண்டாம். 6 மணிக்கெல்லாம் நம்முடைய ஆலய வளாகத்திலிருந்து நாம் வெளியேறி விடுவோம். நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்கிறோம். ஏன்னா இன்றைக்கு மட்டும் 32 வீடுகள் இருக்கிறது. ஆகவே நாம் கவனமாக நேரத்தோடு நம்ம போனோம். 6 மணிக்காக நீங்கள் ஆலயத்திற்குள் வர உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலாக 40வது பாமாலை முதல் 3 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். 40வது பாமாலை முதல் 3 சரணங்களை மாத்திரம் நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தாவே
கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய பரிசுத்த சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தரும் சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். யாவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.